Hello pasangala, vanakkam and welcome back to Xylem CBSE class 11th and 12th channel. So, இன்னைக்கு நாம பார்க்க போறது fear during exams. ஒவ்வொரு டைம் நாம ஏது எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகே, அது போர்டு எக்ஸாம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ஸ்கூலில் நடக்கிற குவார்டர்லியாக இருக்கலாம், ஹாஃப் அலியாக இருக்கலாம், நார்மலாக இருக்கிற யூனிட் டெஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ என்னென்ன பயம் நமக்கு ஏற்படுது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஓகே, அப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, தென் அது மட்டும் இல்லாத இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி விடணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டிப்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட டிப்ஸுன்னு சொல்லி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பயம் நமக்குள்ளே வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஸ்கோர் அதில் எதிர்பார்த்துருப்போம். அது நமக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ கிடைக்காத காரணம் கொண்டு நாம் என்ன பண்ணுவோம், அதை நினச்சி ஒரே கவலையாக பட்டு நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். அச்சோ, இந்த டைமு நம்ம எக்ஸாம் தான் எழுத போகிறோம், நம்ம மறுபடியும் நமக்கு லாஸ் ஆகிடுமோ, மறுபடியும் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஓகே, பட் அந்த பயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு கொஷின், ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஹாஃப் அலியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்மால் டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். உங்களோட ஒர்க் என்னென்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ நம்ம சப்ஜெக்டை ஒழுங்காக உட்காந்து படிக்கிறதுல மட்டும் நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, நமக்கு அவுட்கம், நமக்கு ரிசல்ட் என்னவா வேணால் வரட்டும், இருந்துட்டு போகுது. பட் நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட் அதுக்கு கொடுத்துருக்கணும். கரெக்டாக? ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெயில் ஆகிறதுக்கான ஃபியர் வரதுக்கு இன்னொரு ரீசனாக பார்க்குறது என்னதுன்னா, நமக்கு ஒழுங்கான பிளான் பண்ண தெரியாது. எப்படி நம்ம அதை படிக்கணும், ஃபிசிக்ஸோ ஏது சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு 3 ஹவர்ஸில் நிறைய எடுத்து படிக்காமல் அந்த 3 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணோம், 1 ஹவராக பிரித்து ஃபஸ்ட்டு நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது போல் பிரேக் பண்ணி அதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எம்சிக்யூல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை எடுத்து பாருங்க. 2 மார்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கொஞ்ச நேரம் 2 மார்க் பாருங்க, பின்ன 3 மார்க் பாருங்க. அல்லது ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டா கொஞ்ச நேரம் நியூமரிக்கல் சால்வ் பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரம் கான்செப்ட் படிங்க. இது போல நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரிப்பரேஷனை ஜஸ்ட் பிரேக் பண்ணி நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, ஓகே மேம், இதெல்லாம் படித்தா நமக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் வந்துடுமா, நான் ஃபெயில் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபெயில் ஆனாலும் குழப்பம் இல்லை. ஓகே, ஃபெயிலியரில் இருந்தானே நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஓகே, பட் நம்ம ஃபெயில் ஆகிறதுனால நம்ம அதே நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எவ்ரிதிங், இது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் மட்டும்தான். இது எதுவும் நீங்கள் யாருங்கிறத டிஃபைன் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் உங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்க நம்ம பார்த்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபெயில் ஆகிற கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே, ரைட். அடுத்து மேம் இங்கே என்ன மேம் நடக்கும், அடுத்து எங்களோட பயம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு போன பின்ன நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், மேம் நான் நல்லா தான் மேம் படித்தேன், எக்ஸாம் ஹால் போன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, மறந்து போச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மறந்து போகிறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனை. மறந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், உள்ளே போய் மறந்து போகுதுன்னா அந்த ப்ரிப்பரேஷனில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு லேக் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த படிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். 20 மினிட்ஸ் நீங்கள் படித்தாலும் 20 மினிட்ஸ் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் கான்செப்டில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் படிக்கிறது மட்டுமே நமக்கு கரெக்டான மார்க்கை கொடுத்துறாது. கரெக்டாக? ஸோ படிச்சுட்டு நம்ம திரும்ப அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, அது என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். நாமளே நமக்குள்ளே பேசிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான்லாம் ஏதாவது ஒரு கான்செப்ட் படிக்கிறேன்னா அதை நானே எனக்குள்ளே நான் பேசி பார்ப்பேன். நான் படிக்கிறது உனக்கு புரிஞ்சுட்டா, என் மைண்டோட சும்மா நான் பேசி பார்ப்பேன். ஓகே, உனக்கு புரிஞ்சுட்டா அல்லது புரிஞ்சிருக்கா புரியலையாங்கிறத நம்மளே என்ன பண்ணிக்கணும், திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, தென் ஈஸியாக நமக்கு உள்ள எக்ஸாம் ஹால் போன உடனே மறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு சில நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா ஃபார்முலா எழுதி ஒரு ஸ்டிக் நோட் எடுத்து முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். அது அடிக்கடி நீங்கள் காலையும் பார்க்குறீங்க, ஆஃப்டர்நூன் எப்போல்லாம் அதை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ டெஃபினட்டாக அது உங்களுக்கு என்ன ஆகுது, மறக்காது. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸாம் ஹால் போன உடனே மறக்கிறதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் என்னென்னா, ஒரு 10 o'clock நமக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்போம்.
நாளை காலைல 10 o'clock எக்ஸாம், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்போம், காலையிலையும் படிப்போம், 8 மணி வரை படிச்சுட்டு தூக்கங்கிற ஒரு விஷயத்தை நாம் நம்மளோட பாடிக்கு தர்றதே இல்லை. ஓகே, ஸோ நம்மளோட மைண்டுக்கு நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்ட் வேணும். கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் அதுக்கு தான் சொல்லுவாங்க, போர்டு எக்ஸாம்லாம் எழுத போகிறதா இருந்தால் முன்னாடி நாளே நீங்கள் படிச்சுட்டு அந்த போர்டு எக்ஸாம் எழுத போகிற அந்த நாளன்னைக்கு நீங்கள் நல்லா தூங்கி என்ன பண்ணணும், நல்ல மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். கரெக்டாக? ஸோ ஸ்லீப் வில் என்ஹான்ஸ் யுவர் மெமரி பவர். ஸோ அதனால் உங்களுக்கு அங்கே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். புரியுதா? ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் தான் போர்டு எக்ஸாம்னு இருக்கல எல்லா பசங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பயம். கரெக்டா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ எப்படி அந்த டைமை நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறது, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக வைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன். ஒரு 10 செகண்ட் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே அமைதியாக ஒரு ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு 10 செகண்ட். ஓகே, ரைட்? இருந்ததுக்கப்புறம் அடுத்த கேஸு நம்மக்கிட்ட என்ன பண்ணணும்னா, உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். கவனிங்க, உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 minutes கொடுத்துருக்காங்கன்னா 15 minutes அதை ரொம்ப நல்ல முறையில் நம்ம எஃபெக்டிவ் ஆகிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, 15 minutes கொஸ்டினை மறுபடி நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். MCQ 2 marks 3 marks 5 marks நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு என்டையர் கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும் 15 times. நம்ம ஒரு சில பேர் பண்ணுவாங்க 15 timesல 15 minutesல ஒரு 10 minutes ஒரு 5 minutesல ஜஸ்ட் அப்படியே ரீகால் ஜஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அமைதியாக இருந்துப்போம். அதை பண்ணக்கூடாது. நல்லா நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியுது, MCQ தெரியுதா, ஃபஸ்ட்டு MCQவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 5 mark தெரியுதா, ஃபஸ்ட்டு 5 mark ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரும் உங்ககிட்ட இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் எழுதணும்னு சொல்ல போகிறதில்ல. கரெக்டா? ஓகே, அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்கள் அதில் மேக்ஸிமம் டைமை உங்களால் சேவ் பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற டைமில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியாத கொஸ்டினை யோசிச்சு எழுதக்கூட நமக்கு டைம் கிடைக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் டைம் அலாட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் எழுதணும், அடுத்த கொஸ்டின் இதை எக்ஸாம் ஹாலில் போய் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினை நீங்கள் படிக்கிறீங்கன்னா 2 marksனால் இவ்வளோ டைம் தான் எடுக்கணும். அந்த டைமை அப்படியே ஃபாலோ பண்ணணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே, தென் அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு டைமை சேவ் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும்னா, நீங்கள் டெஸ்ட் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்க நிறைய மல்டிபிள் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நாம் என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆக்கிக்கணும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் உங்கள் கையில் ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்க. அல்லது எக்ஸாம் ஹாலில் எங்கே கிளாக் இருக்கோ கிளாக்கை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் நினைப்போம், மேம் நான் கிளாக்கே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு டைம் தெரியாமல் போயிடும், டைம் எனக்கு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி இல்லை. கிளாக்கை நீங்கள் மேட்ச் பண்ணிகிட்டே, கிளாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரிய வரும், நமக்கு அடுத்து இன்னும் எக்ஸாம் 3 hours இருக்குதுன்னா அடுத்து நமக்கு இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, இவ்வளோ டைம் ஆகிருக்கு, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஓகே, ரைட்? ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான வேயாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஓகே, ரைட்? ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் அன்னோன். இது என்ன மேம் ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு நல்லா கொடுக்குற சாப்டர் 6 chapter 7 chapter கொடுத்துருக்காங்கன்னா அந்த சாப்டர் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லாவே படிச்சுட்டே போயிருப்போம். ஆனாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன பின்ன நமக்கு ஒரு பயம் வரும், ஒரு வேளை நம்ம படிக்காத கொஷின் வந்துட்டா என்ன பண்ணுறது, ஓகே அல்லது ரொம்ப டஃப்பாக கொஷின் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே என்ன ஆகிடும், ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் நமக்கு உண்டாகும். அப்போ அந்த கைண்ட் ஆஃப் ஃபியர் வராமல் இருக்கணும்னா நம்மளை நம்பணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும்னா ஒரு நாளில் அது வராது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏது கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி ஆகணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மோஸ்ட்லி PYQs எடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் எடுத்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு அன்பிரிடிக்டபிள் கொஷின்ஸ் வந்தாலும் அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது. ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு என்ன தெரிஞ்ச கான்செப்ட், நமக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கோ அதை வச்சுட்டே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு தெரியாத கொஷின் வரும்னு சொல்லிட்டு அதை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி ஓகே எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே
எக்ஸாம் ஹால்குள்ளே போகணும். ஓகே ரைட். ஓகே தென் ஃபியர் ஆஃப் ரிப்பிட்டேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக நான் ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன், அந்த டெஸ்ட்டில் எனக்கு மார்க்கு கம்மியாக வந்திருக்கு, கரெக்டாக? ஸோ அந்த மார்க்கு கம்மியாக இருந்தது எனக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸை என்ன பண்ணியிருக்கு, அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் என்ன தெரியுமா பண்ணணும், அந்த ப்ரீவியஸாக எழுதின டெஸ்ட்டில் மார்க்கு கம்மியாக வந்திருக்கு பாருங்கள், நீங்கள் அந்த மார்க் கம்மியாக வந்த உடனே அந்த பேப்பரை, ஒரு சில பேர் நாம் மார்க் கிடச்சிட்டா கம்மியாச்சா சரி அதை க்ளோஸ் பண்ணி போடு நம்ம அடுத்து பார்க்கலாம், அப்படி இல்லை. நீங்கள் அங்கே மார்க் கம்மியாச்சுன்னா அது எதுக்கு கம்மியாச்சுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். ஓகே, எதுக்கு மார்க் கம்மியாச்சு, ப்ரீவியஸாக நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அப்போ அந்த மிஸ்டேக்கை நான் நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய எக்ஸாமில் நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே என்ன பண்ணிக்கணும், நாமளே என்ன பண்ணிக்கணும், ஒரு சின்ன கோல் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் ப்ரீவியஸாக பண்ண ஏது மிஸ்டேக்கையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஒருவேளை அந்த மிஸ்டேக் வந்துருச்சு பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியலைன்னா நமக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட யூடியூப்லையோ கிளாஸ்லையோ உங்ககிட்ட இருக்க மென்டர்ஸ்டையோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் எல்லாம் செட் ஆகிக்கிட்டு நாம் அடுத்த கிளாஸ்க்குள்ளே போனால் முன்னாடி நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் காரணமாக அடுத்து நமக்கு ஃபியர் வர வாய்ப்பு இருக்காது. ஓகே ரைட். ஓகே ஸோ இவ்வளோ விஷயங்கள் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே ரெண்டே விஷயம் மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் யாருன்னு டிஃபைன் பண்ண போகிறதில்ல, பட் அதுக்காக நம்ம அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுங்க. ஓகே, ஸோ எல்லாம் நல்லபடி நடக்கும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம Xylem லேர்னிங் ஆப்பில் நம்மக்கிட்ட 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ரிப்பீட்டர்ஸ்க்காக வெற்றி பேட்ச் இருக்குது. 12th கிரேட் படிக்கிற பசங்களுக்காக தளபதி பேட்ச் இருக்குது. ஓகே, 11th கிரேட் படிக்கிற பசங்களுக்காக தலை பேட்ச் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். தென் மறக்காமல் இந்த செஷன் இல்லை, இனி ஏது செஷன் அட்டென்ட் பண்ணாலும் அந்த செஷனோட நோட்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, இன்ஸ்டாவில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே, ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு நல்ல சாப்டரோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அப்போ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.